சீனாவினுடைய குட்ஸுக்கு எதிராக 54லிருந்து 56% வரி விதிப்பு. அதே நேரத்தில் வியட்நாம் பொருட்களுக்கு எதிராக 46% வரி விதிப்பு. பங்களாதேஷ் பொருட்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 37% வரி விதிப்பு. தாய்லாந்து பொருட்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 36% வரி விதிப்பு. இந்தியாவினுடைய பொருட்களுக்கு எதிராக 26% வரி விதிப்பு. இதே மாதிரி வரி விதிப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் லிபரேஷன் டே அப்படிங்கிற ஒரு டேயை அறிவித்து ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த மாதிரியான வரி விதிப்பை அமல்படுத்துகிறார். இதுதான் அமெரிக்க வரலாற்றில் மிக முக்கியமான தினமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வரும் காலங்களில் அமெரிக்காவை மறுபடியும் கிரேட் ஆகக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா அமெரிக்கா எகெயின் கிரேட் ஆகிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அமெரிக்கா அடுத்த வருடமே ரிசெஷனில் சிக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்கிறது.